மாந்தினா என்ன, அது என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யுது? கேரளா முழுக்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மாந்தி வச்சு தான் பலன் எடுக்கிறாங்க. ஆனால் அதுவே தமிழ்நாட்டில் மாந்தி கிடையாது. ஆக பிறப்பும் இறப்பும் இந்த 9 கிரகம் உண்டு. மாந்தி இறைவன், மாந்தி ஒரு ஆன்மா. இந்த 9 கட்டத்தையும் இயக்குவது ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம ஜாதகத்தை இயக்கத்தையே மாந்தி. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுன்னா பையன் காலமாயிட்ட பிறகு ஜாதகத்தை எடுத்து போயிட்டு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணு சொல்ல முடியுமா? உனக்கு அதாவது மாந்திக்கு சூரியனுக்கு 6 8 போச்சுன்னா அப்பனுக்கும் பிள்ளைங்க ஆகாது. மாந்திக்கும் சந்திரனுக்கும் ஒரு கிரகம் சப்போர்ட் பண்ணுது. 1 5 9 அம்மா விட்டு அவன் பிரிய மாட்டான். அம்மா சொன்னா கேட்பான். மாந்தி எந்த ஒரு கிரகத்துடன் இருந்தால் அவர்களுக்கு யோகம்? மாந்தி சூரியன் சாரத்தில் இருந்தா, சந்திரன் சாரத்தில் இருந்தா. ஆக மாந்தி என்பது என்ன? உன்னை சீர்திருத்த வருகிறது. உனக்கு இதுல தவறு இருக்கு, இதுல நீ உஷாராரு, இந்த உறவோடு உஷாராயிரு, உண்மையாயிரு. இறந்தும் இரவா புகழ் வாழ வேண்டும் என்றால் நீ மாந்தியை படி, மாந்தியை பிடி, தர்மத்தின் படி வாழு. உனக்கு இறந்தும் புகழ், இரவா புகழ் உண்டு. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கேதுவின் காதலன் நவாம்ச நாயகன் திரு காயத்ரி சங்கர் சார் இருக்காரு. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம் சார். எப்படி இருக்கீங்க? டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கும் இங்க இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஏன்னா இந்த டிவி சேனலை பாருங்க, டெம்பிள் எக்ஸ்பிரஸ் எல்லாருக்கும் ஆன்மீகம், எல்லாருக்கும் இறைவனோட அனுகிரகம். இந்த டிவியின் வழியாக நல்ல கருத்துக்களையும் நல்ல புரிதலையும் மக்களுக்கு கொண்டு செல்ற இந்த டிவி நேயர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியும், வாடிக்கையாளர்களுக்கு குறிப்பாக நீங்கள் கொடுக்குற அட்வைஸும் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் தான் எங்களோட மேலும் மேலும் உங்களுக்கு பதிவுகளை கொடுப்பதற்கும் ஆதரவும் உற்சாகத்தையும் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு ஒரு மாபெரும் நன்றி, நமஸ்காரங்கள். இப்போ தொடர்ந்து போகும். கண்டிப்பாக சார். இப்போது நீங்கள் சொன்ன உடனே தான் எல்லாருமே இது மக்களாகி அவங்களுக்கும் நம்ம நன்றி சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து வந்த கேள்வி தான் இது. மாந்தி ஒரு மனிதனுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஜாதகத்துக்கு மாந்தி அப்படின்றது வந்து எந்த மாதிரியான புரிதல் இருக்குது? மாந்தினா என்ன, அது என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யுது? மாந்தினா ஃபுல்லாகவே நெகட்டிவ் மட்டும்தானா? எல்லாமே வந்துட்டு மாந்தி ஒரு கிரகத்துலேயோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு கட்டத்துலையோ இருந்துச்சு அப்படின்னா அது கொடுக்க வேண்டிய பயனை வந்து மாந்தி இருந்தால் தடுத்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அந்த மாதிரியான மாந்தியை பற்றிய ஒரு தெளிவான விளக்கங்களை இன்றைக்கி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. மாந்தி அதை சொல்லுங்கள் சார். நம்ம டிவியில் இவங்க வந்து கேள்வி கேட்டாலுமே ஒரு நுணுக்கமான கேள்வி தான் கேட்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயன்படுத்து. அப்போ இவங்க கொஸ்டின் கேள்வி என்னன்னா, மாந்தி, இந்த மாந்தியை பற்றி ஒரு உண்மையை பேசலாம். மாந்தி ஒரு நாடு, கேரளா முழுக்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மாந்தி வச்சு தான் பலன் எடுக்கிறாங்க. ஆனால் அதுவே தமிழ்நாட்டில் மாந்தி கிடையாது. மாந்தியே ஒரு கேர் எடுக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஊரில் ஒரு நாட்டில் மாந்தி தான் ஆதாரம்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அதை மூடி மறைச்சிடுறாங்க. அப்போது இதிலிருந்து மாந்தியோட பவர் என்னன்னு தெரியுது. ஒரு ஜாதகத்தில் 9 கிரகம் தான் சொல்கிறாங்க. சூரியன்னா அப்பான்னு சொல்கிறாங்க, சந்திரனா அம்மான்னு சொல்கிறாங்க, புதன்னா மாமன்னு சொல்கிறாங்க, செவ்வாய்னா சகோதரன் சொல்கிறாங்க, குருனா வாத்தியாருன்னு சொல்கிறாங்க, சுக்கிரன்னா மனைவின்னு ஆசைகள்னு சொல்கிறோம், சனினா உழைப்புன்னு சொல்கிறோம், சித்தப்பான்னு சொல்கிறோம், ராகு தாத்தா, கேது பாட்டின்னு சொல்கிறோம். இது பிறந்தாலும் இறந்தாலும் இருக்குது ஜாதகத்தில். எப்படி பிறந்தாலும் இறந்தாலும் இந்த கிரகம் அங்கதான் இருக்கு. ஆக பிறப்பும் இறப்பும் இந்த 9 கிரகம் உண்டு. இதுதான் நம்ம கண்ணதாசன் சொல்ல 9 ஓட்டைகளை மறைத்து வைத்து இருக்கிறான், மூடி வச்சு ஆடுறான், ஆட்ட நாயகன் அவன். அப்ப நூலில் ஆடும் பொம்மை மாதிரி தான். அப்ப எப்ப நூல் அருந்து விழும் தெரியாது. அது தெரியறதுக்கும் எப்பொழுது ஒரு விதை விருட்சகமாக ஒரு குழந்தை உருவாகுவதற்கும் தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு கருத்தரிப்பு மையம் வருது, ஓகே. ஆனா அது நம்ம விந்தை டொனேட் பண்ணாதான் அது கன்சீவ் ஆகி கொடுக்குறாங்க. அப்ப அந்த விந்து கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா அதான் ஒரு மாந்தி. ஒரு என்னுடைய உடம்பில் ரத்தங்கள் விந்துவாக கன்வெர்ட் ஆகுது. ஒரு பெண்ணோட உடலில் அந்த வாங்கிய விந்துவை ஒரு பெரிய அழகான 300 நாள்ல ஒரு குழந்தையா உற்பத்தி பண்ணி கொடுக்குது. ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சியில மாற்ற முடியுமா? முடியாது. இதுவரை விஞ்ஞானம் ஏன் இதை மாற்ற முடியல? அங்கதான் மாந்தி என்ற ஒரு இறைவன் இருக்கிறார். மாந்தி இறைவன், மாந்தி ஒரு ஆன்மா. என்னுள் சுரக்குகின்ற இன்பம் கற்பனையின் வழியாக விந்து வெளிவருகிறது. அவளின் இன்பத்தின் வழியாக பெண்ணோடு போய் யோனியில் சேருகிறது. ஆக இந்த டிரான்ஸ்மிட், ராகு கேது டிரான்ஸ்மிட், ஒரு ஆன்மா ஒரு
ஒரு ஆணினுடைய உடலில் இருந்து பெண்ணுக்கு செல்கிறது. அதுதான் ஒரு குழந்தை பிறப்பு. அந்த பிறந்த அந்த குழந்தை அன்றே எழுதப்படுகிறது இறப்பு. ஆக பிறப்புக்கும் இறப்புக்கும் மாந்திய ஆதாரம். நம்ம உடம்புல 9 ஓட்டை இருக்குப்பா, மூக்கு இருக்குது, கண்ணு இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனா மாந்தி எங்க இருக்கு? மாந்தி எங்க இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம 9 ஓட்டைகளும் நம்ம ஜாதகம் என்ற ஒரு கட்டத்தை இயக்குவது மாந்தி. அந்த 9 கட்டத்தையும் இயக்குவது ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம ஜாதகத்தை இயக்கத்தையே மாந்தி. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுன்னா பையன் காலமாயிட்ட பிறகு அந்த ஜாதகத்தை எடுத்து போயிட்டு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணு சொல்ல முடியுமா? முடியாது, எடுத்து வைக்க வேண்டியது. இப்போ இறந்தவன் இறந்தவனே, பிறந்தால் இறக்கணும். பிறப்புக்கும் மாந்தி தான், இறப்புக்கும் மாந்தி தான். அப்போ அந்த மாந்தி ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரி ஆக்ட் கொடுக்குது? இன்னொரு சில பேசணும்னா திட்டும் போது கூட திட்டுவோம், என்ன ஜென்மமோ சொல்றது ஒண்ணு கூட உரைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். எந்த ஜென்மமும் தெரியல, அப்படி காட்டினவனே கற்பூர மாதிரி பிடிச்சிக்கிறான் பாரியா. கண்டிப்பா. அப்ப அவனுக்கு திறமை என்ன? அப்ப நன்மைக்கும் தீமைக்கும் மாந்திய ஆதாரம். ஆக ஒவ்வொரு ஜாதகத்திலையும் மாந்தி என்ன கிரகத்துல இருக்கு, என்ன சாரத்துல இருக்கு, என்ன பாவத்துல இருக்கு, அதுதான் உன்னை இயக்குகிறது. அதன்படிதான் இயங்குகிறாய், அதன்படிதான் 9 கிரகமும் இயங்குது. உனக்கு அதாவது மாந்திக்கு சூரியனுக்கு 6 8 போச்சுன்னா அப்பனுக்கும் பிள்ளைக்கு ஆகாது. அது எந்த பாவத்தில் உட்காந்துருக்குது, அது உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துன்னு இருக்கும். மாந்திக்கும் சந்திரனுக்கும் ஒரு கிரகம் சப்போர்ட் பண்ணுது. 1 5 9னா அம்மா விட்டு அவன் பிரிய மாட்டான். அம்மா சொன்னா கேட்பான், அல்லது அவன் மனம் போன போக்கில் போவான், வேற யாரும் சொல்லி கட்டுப்பட மாட்டான். அப்போ ஒரு ஜாதகத்தோட உயிர் பாகம் எங்க இருக்கிறது? அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையுமே வந்துட்டு மாந்தி நின்ற இடம் தான் மாந்திக்கு தான் சிறப்பா, இல்லை அந்த பக்கத்தில் இருக்கிற கிரகம் முதல் உயிர் இருக்கான்னு பார்ப்பார். டாக்டர் என்ன சொல்லுவார், ஒரு பொசிஷனுக்கு எடுத்து போறோம், உண்மைதான், போனவொடனே உயிர் இருக்கு காப்பாத்திடலாம். அது மாதிரி போன உடனே நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, பெண்ணுக்கு கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவள் தாய்மை அடைந்து விட்டாள், இவன் தவறி விட்டான். தாய்மைக்கும் தவறி விட்டதற்கு மாந்திய பொறுப்பு. அப்போ ஒரு கட்டத்தோட உயிர், ஒரு ஜாதக கட்டத்தோட உயிர் நாடி எங்க இருக்கு? மாந்தி எந்த கிரகத்தில் என்றால் என்ன பலன், மாந்தி என்ன கிரகத்தின் சாரத்தில் என்றால் என்ன பலன், மாந்தி எந்த பாவத்தில் இருந்தால் என்ன பலன். அப்ப மாந்தி இருக்கவே கூடாத ஒரு கட்டம், அந்த ஒரு நிலைனா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? அதாவது இப்படி எடுத்துக்கங்க, எல்லாரும் சொல்றாங்க மாந்தி ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு. மாந்தியா இல்லைன்னு எப்படியா நீ உயிரை இருக்க? ஒரு பிறப்புக்கு அதுதானே, இறப்புக்கு அதுதானே. அப்ப மாந்தி யாரோடு சேர்ந்தால் எப்படி இருக்கும்? யோகமாக இருக்குமா, நஷ்டமாக இருக்குமா, அது ஒன்றும் கேள்வி கேளு. அதுதான். ஆனா மாந்தி இல்லாமல் எந்த ஒரு கட்டமும் உயிரும் கிடையாது. ஓகே, அப்ப இப்படி வேணா கேட்கலாம் சார். மாந்தி எந்த ஒரு கிரகத்துடன் இருந்தால் அவர்களுக்கு யோகம்? மாந்தி சூரியன் சாரத்தில் இருந்தா, சந்திரன் சாரத்தில் இருந்தா, 9 கிரகத்துல யார் கூட இருந்தா என்ன லாபம் அப்படின்னா, முதல்ல மாந்தி உன்னுடைய பிறந்தது. இப்ப நம்ம குலதெய்வத்துக்கு போறோம்னு சொல்றோம். ஏன் குலதெய்வத்துக்கு போற சொல்றோம்? எந்த தெய்வம் கைவிட்டாலும் குலதெய்வம் கைவிடாது. ஏன்னா உன்னுடைய பிறப்பு அது குலம். மாந்திக்கு ஜென்ரலா ஒரே ஒரு பரிகாரம் சொன்னோம்னா, வாழ்நாள் நீ எந்த ஊருக்கும் போத்தல, ஆனா ஒவ்வொரு மாதம் நீ குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு உன்னுடைய கோரிக்கை வச்சுட்டு வா. மாந்தியால் ஏற்படுகின்ற தோஷங்கள் அத்தனை விலகும். ஆனா இன்னும் பியூரிஃபை சொன்னோம்னா, மாந்தி என்பது ஹரிச்சந்திரன், பொய்யே பேசாதவன், அதனால் தன்னுடைய வாழ்க்கையே தொலைத்தவன். மாந்தி எந்த பாவம், எந்த கிரகம், என்ன சாரத்தில் இருந்தால் அது உண்மையாக இரு. நம்ம தான் உண்மை சொன்னாலுமே கஷ்டமா இருக்குது. ஆக மாந்தி என்பது என்ன? உன்னை சீர்திருத்த வருகிறது. உனக்கு இதுல தவறு இருக்கு, இதுல நீ உஷாராயிரு, இந்த உறவோடு உஷாராயிரு, உண்மையாயிரு. அப்ப அந்த மாந்தி என்பது என்ன? செத்தும் 9 கட்டம், 9 கிரகம் போயிடுச்சு. அப்ப 9 கிரகமும் அங்கதான் இருக்குது. ஆனா அது 9 கிரகம் செயல்படுகிறதா என்பதை மாந்தியினுடைய அடிப்படை, உன்னுடைய உயிர் மூச்சின் அடிப்படையில தான் நீ உசுரோடு இருக்கிறாயா இல்லையா என்பது தெரியும். ஆக மாந்தி என்பது தவறு கிடையாது. அதனால்தான் இன்னைக்கு கேரளாவில் திருவள்ளத்துல பரசுராமர் சேத்திரம் என்னன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, அது இணைப்பு தான் மாந்தி. அதாவது ஆணோட ஆணும் விந்தும் பெண்ணோட விந்தும் இணைந்து ஒரு குழந்தை உருவாகிறது. அதை 2 கர்மத்தில் ஒரு பிண்டம் உருவாகிறது. அந்த பிண்டம் பிறந்த உடனே அதுக்கு கர்மம் பண்ணு, இதன் வழியாக வந்தது அல்லது இவள் வழியாக வந்தது, அந்த கர்மத்திற்காக தான் நீ சேத்திரமா வச்சிருக்கான். பரசுராமர் கூட தாயை கொன்ற பாவத்திற்காகத்தான். அப்போ ஒரு
இப்போ எடுத்துக்காட்டு ஏதாச்சும் ஒரு கிரக சேர்க்கையில வந்து இப்போ உதாரணம் அப்படின்னா இப்போ அவங்க என்ன பண்ணா அவங்களோட வாழ்க்கையில வெற்றி பெறலாம்? இப்போ உதாரணம் இப்போ மாந்தியோட தகப்ப இப்போ வரலாற்றில் ஒரு லைன் சொன்னான். மாந்தி தான் இந்திரஜித்துன்னு வச்சுங்க. மாயங்கள் மாய வித்தைகள். ஒரே ஒரு உதாரணம் கேட்ட சொல்றேன். சனியின் சாரத்தில் இருந்தா அவன் வித்தைக்கு காரகம். மாய வித்தை அவனுக்கு நிறைய தெரியும். மறை ஞானங்கள் உள்வாங்க முடியும். இப்ப தசரதனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். என்னன்னா பறவைகள் பேசுகிற மொழி அவனுக்கு தெரியும். அப்ப அந்த மறை ஞானம் யாருக்கு தெரியுதுன்னா அந்த மாந்தி சனியோட சாரத்தில் நின்றால் மறை ஞானங்கள் மொழிகள் மர வித்தைகள் அத்தனையும் தெரியும். மற்றவர்களுக்கு அது தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தெரியும். மாந்தி சனி சாரத்தில் நின்றால் மறை ஞானங்கள் மறைந்த வித்தைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். இப்ப கூடு விட்டு கூடு பாயிறான் அப்படின்னு சொல்றோம். இப்ப 12 மணிக்கு எழுந்து ஒருத்தன் சுடுகாட்டுக்கு போறான் அல்லது வந்து டிராவல் பண்றான், ஏரியா விட்டு ஏரியா தாண்டான், அவன்லாம் பயம் இல்லாத போவான். ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வீட்லேயே அப்பார்ட்மெண்ட்ஸில் எழுந்து நைட் 1 மணிக்கு எழுந்து பாத்ரூம் போத்தனா ஒருத்தன் எழுந்துருமான்னு. ஆனால் அதே பிள்ளை எழுந்து அது மணி பாத்ரூம் போயிட்டு வரும். இப்போ அது காரணம் என்ன? அந்த பயம் அறியாததுக்கு காரணம் என்ன? அந்த பயத்தோடு இருப்பதற்கு காரணம் என்ன? அப்போ சனி சாரத்தில் ஏறி போச்சு, சனியோட நட்சத்திரத்தில் நின்று போச்சு, சனியோட வீட்டில் நின்று போச்சு, பயமே என்னன்னு தெரியாது. எப்படி பயமே என்னன்னு தெரியாது. பயம் அறியாதவன் மாந்தி. உலகையும் முக்கடவுளையும் எதிர்த்தவன் மாந்தி. அப்போ வித்தைகளுக்கு அதிபதி. அப்ப மாந்தி சனிக்கிழமையோ சனி நட்சத்திரத்துல படிச்சா வித்தைகள் ஞாபகம் வரும். வித்தைகள் அதிகமா கூடும். அப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் மாந்தி சேர்க்கை எப்படி இருந்தா சிறப்பா இருக்கின்றது நம்ம ஆய்வுல பார்க்கலாம். ஸோ மாந்தி தான் ஒரு ஜாதகத்தின் உயிர். சரி, இப்போ நீங்க இவ்வளோ சொல்றீங்க. அப்ப மாந்தி வந்துட்டு கேட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு என்னன்னா 9 கிரகங்களும் ஒண்ணுமே இல்லை, மாந்தி தான் முதன்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையா? ஒரு ஜாதகம் 9 கிரகங்கள் இல்லாமல் இல்லை. கரெக்ட். ஏன்னா பிறந்த எல்லோருக்கும் 9 கிரகம் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. அப்ப இருந்தாலும் இறந்தாலும் 9 கிரகம் உண்டு. ஓகேங்களா? இருக்கிற 9 கிரகம் எப்படி செத்து போச்சு? இருக்கிற 9 கிரகம் எப்படி வாழுது? சரி, ஒரு மனிதன் எப்படி எழுந்து நடமாடுறான்? உயிர் இருக்குது. அப்ப அந்த உயிர் எது? இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உயிர் தான் மாந்தி தான் உயிர். மாந்தி தான் உயிர். ஒரு ஜாதகத்தோட உயிரோடு ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு ஜாதகம் பார்க்குறோம். செத்து போயிட்டான்னா ஜாதகத்தை மூடிடுறோம். புரியுது. அப்போ உயிர் இருந்தாதான் நம்மளால எல்லாமே பண்ண முடியும், அது இருந்தாதான் மற்றவைகள் எல்லாமே பண்ண முடியும். அப்போ மாந்தி நல்லா இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஒரு ஜாதகத்தில் மாந்தியை சரி செய்து கொள் அல்லது மாந்தியை வணங்கிக்கொள், மற்ற கிரகங்கள் எல்லாமே கட்டுப்படும். சூப்பர் சார். இப்போ அதுதான் நானுமே கேட்கலான்னு வந்து. இப்போ மாந்தியை சரி செய்து கொள்வது, இப்போ மாந்தியை சரி செய்து கொள்வது இல்லைன்னா மாந்திக்காக என்ன வழிபாடு, இல்லை மாந்திக்கான என்ன பரிகாரம்? மாந்திக்கு வந்து ஒரே விஷயம்தான். சனி பகவான் தர்மத்தின்படி நடந்து கொள், நீதிப்படி நட. ஆனா இன்றைக்கு இருக்கிற காலம் நீதிப்படி நடக்கவும் முடியல, தர்மப்படி வாழவும் முடியல. ஆனா வாழ்ந்தவர்கள் அத்தனை பேருமே இறந்தும் இரவா புகழ் பெற்று இன்றும் வாழ்கிறார்கள். முன்னோர்கள் அனைவரும் இன்னைக்கு சித்தர்களாகவும் அல்லது அரசியல்வாதிகளாகவும் வாழ்கிறார்கள் என்றால், இன்னைக்கு ஒருத்தர் 50 வருஷம் முன்னாடி காலமாயிட்டார், அவர் பேரை இன்னைக்கு சொல்றோம். ஏன் சொல்றோம்? அவர் தர்மத்தின்படி வாழ்ந்து தர்மத்தின்படியே மடிந்து தர்மத்தின்படியே போயிட்டார். அதனால்தான் இறந்தும் இரவா புகழ் வாழ வேண்டும் என்றால் நீ மாந்தியை படி, மாந்தியை பிடி, தர்மத்தின்படி வாழு. உனக்கு இறந்தும் இரவா புகழ் உண்டு. வாழும் பொழுதே எப்படா இவன் சாவான், எப்படா தின்ன காலியாகும் அப்படின்னு சொன்னா மாந்தி நீ தர்மத்தை மீறி விட்டா என்பது அர்த்தம். ஒரு கர்மான்னு எடுத்துங்க. மாந்தி வந்து ஒரு கர்மா. இன்னைக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, நல்லா ஏளனமா பேசுறீங்க. ஆனா நாளைக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கும் பொழுது நீங்கள் சொன்ன வார்த்தை இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன வார்த்தைகள் விட்டீர்களோ அல்லது ஒருத்தர் திட்டீர்களோ அது இன்னொருத்தவன் கண்டிப்பாக உங்களை திட்டியே தீர்வான், திரும்ப பெற்றே ஆக வேண்டும். அப்ப நல்லதை விதைப்போமே, நாளும் நயம் பயப்போமே, கெட்டதை ஏன் தொடுவான்னு. இதுதான் எல்லோரும் சொல்றாங்க. நன்மையும் தீமையும் 12 கட்டத்தில் சரிபாதியாக இருக்கிறது. ஏன்னா 12 கட்டம். அதுல 6 இருக்கு. அப்ப அந்த 6 சரியா இருக்குதா இல்லையான்னு எதை வச்சு தீர்மானம் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா மாந்தி வச்சு தான் தீர்மானம் பண்ணணும். இப்போ மாந்திக்கு அப்போ நீங்க சொன்ன மாதிரியான விஷயம் வந்து நம்ம கரெக்டா இருக்கணும், தர்மத்தின் வழியில் நடக்கணும், நிறைய தானங்கள் பண்ணணும், இந்த மாதிரி சொல்றீங்க. இப்போ மாந்திக்கு வந்து இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தானம் செய்தால் மாந்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையிலயோ உங்களோட ஜாதகத்திலேயோ அது நல்லா இல்லைன்னா கூட சரி செய்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையான கேள்வி. இப்போ ஒரு உதாரணம், உதவி என்பது திரும்ப பெறப்படுவதா அல்லது பெறாமல் அப்படியே விட்டு விடுவதா? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நீங்கள் கேட்க வரும்போது புரியுது. தானமாக
செய்யறது அப்படிங்கிறது. அதான் நம்ம திரும்ப அது அவங்க கிட்ட இருந்து எதுவும் அதாவது எதிர்பார்க்காம ஒருத்தர் செய்யறது. எதிர்பாராமல் செய்வது ஒன்று, எதிர்பார்த்து இன்று செய்வதும் ஒன்று. ரெண்டு இன்னைக்கு வேற உதவி பண்ணா நாளைக்கு நமக்கு செய்வாண்டான்னு சொல்றது வேறு. வேறு. செய்யறான் செய்யல, நான் பண்றேன், என்கிட்ட இருக்கு, நான் அவன் பண்றேன். கஷ்டப்படுறான், அவன் வாயை திறந்து கேட்டான், கொடுத்துட்டேன். அது கண்டிப்பா. வருது வரலன்னு அப்பாற்பட்ட பிரச்சனை. ம். இறைவன் என்ன நினைக்கிறான், உன்கிட்ட கொடுத்துருக்கேன், ம். உன்கிட்ட கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஆளு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குது, ம். எல்லாரும் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கல. இல்ல. அப்ப கவர்மெண்ட் உத்தியோகம் ஏன் கொடுக்குறேன்னா, அரசாங்கத்தால் நீ சலுகை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு உனக்கு கொடுக்குறேன். ம். நீயும் சூரியன் போல பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான், ம். சுயநலமாக இருக்காது. இப்ப தாய் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வீட்டுல தாய் தான் மாந்தி அப்படின்னு வச்சுங்களா, ம். சமையல் கட்டில் செய்யறா, 4 பிள்ளைங்க சாப்பாடு செய்யறா. அப்ப 4 பிள்ளைகளும் நல்லா சமையல் ருசி சாப்பிட்டுருக்கு. அம்மா இன்னும் கொஞ்சம் 2 இட்லி எடுத்தாமானா அம்மா எடுத்துட்டு வரா. ம். ஆனா அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கான்னு நினைச்சு பார்த்துதா? இல்ல. அப்ப அந்த தியாகம் என்பதுதான் மாந்தி. ம். அப்ப அந்த தியாகம் என்பதுன்னு அந்த தாய்க்கு மாந்தி செய்யற தர்மம். அப்பா நம்ம அம்மாலாம் இப்படிலாம் செஞ்சு வளர்த்தாங்க, அந்த 4 பிள்ளைங்க எத்தனை தாய்மார்கள் விவசாய வேலை செஞ்சது நீங்க ஃப்ளைட்ல கூட்டும் போது நல்ல சொபஸ்டிகேட்டா வச்சிருக்குது. ம். அப்ப அவங்க ஜாதகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் மாந்தியோடு சம்பந்தப்பட்டிருப்பாள். ஓகே. அதுல அந்த மாந்திக்கு திரிகோணத்தில் கேது இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவனுக்கு தான் ஐக்கியூ அதிகமாக வேலை செய்யும். ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்லது புதிய மாற்றம். இப்ப இன்னொரு ஸ்டைலில் சொல்லலாம், அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டிலாம் ஜாதகம் பார்க்க வரும்போது அவன் அங்க வரான், அவன் இந்த கேள்விதான் கேட்க போறான்னு இங்க உட்காந்து சொல்லுவாரு. அவன் எப்படி? கட்டே நீட்ட மாட்டான், ம். இந்த கட்டை எடுத்திருக்க மாட்டான். ஆனால் வருகின்ற அந்த ஞான திருஷ்டி என்பது என்ன, ம். ஆன்மாக்கள் என்பது என்ன, இந்த உயிர் எதிலிருந்து வந்தது, அப்ப அந்த அண்டம் பிண்டத்தோடு மாந்தி கலந்திருக்குது. அப்ப அந்த களத்துல என்ன சொல்லுது, வருவனுடைய நோக்கம் என்பதை இப்பொழுது அவன் குறிப்பறிகிறான். அந்த இன்ட்யூஷனே தெரிஞ்சிரும். அந்த இன்ட்யூஷன் சொல்லும் போது தான் அந்த மாந்தி கேது. ம். ஆனா அந்த மாந்தி ராகுவோடு இருந்தா என்ன பண்ணும், வரவன் 500 ரூபா, வரவன் ஒரு அரசியல்வாதி, இவங்ககிட்ட 500 ரூபா வாங்கக்கூடாது, 5000 ரூபா பில்ல போடு. ம். அதே இன்ட்யூஷன்ஸ் தான். பேராசையை சொல்வதும் அதுதான், வருகின்ற ஆசையை வழங்குவதும் இதுதான். ம். ம். ஆசி வேறு, பேராசை வேறு. பேரரசை வேறு. ஆனா இறுதியில் வெல்வது ஆசி மட்டுமே. ஆக வெல்லப்படுவதும் வெல்வதும் மாந்தி தான் ஒரு ஜாதகத்துல. Okay. ஆக ஜாதகத்தில் மாந்தியை சரியாக ஆய்வு செய்து அதற்கு பரிகாரம் செய்து கொண்டால் இருந்தாலும் மறைந்தாலும் உங்கள் பேர் நிலைத்து நிற்கும். ஓகே. இப்ப இதுக்கு யாராச்சும் தெய்வங்கள் வழிபாடு இல்ல கோயில்கள் ஏதாச்சும் இருக்குங்களா? மாந்திக்கு வழிபாடு இல்லாதவங்க, இருக்கப்பட்டவங்க எதுவாக இருந்தாலும் சரிதான். அதுக்கு தான் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழ்வுக்கு அழைத்தால் போ, ஆனால் இறப்புக்கு அழைக்காமல் போ, ம். உனக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆத்மாவை அடைக்கலம் செய்கிறாய். ம். ஒரு ஆத்மாவோடு வரும்போது தான் நீ செய்த நன்மை தீமை மனதோடு உறவாடுகிறாய். நன்மை செய்ய வேண்டும். இப்போ ஒரு ஆத்மா ஒரு பாடி போகுது, எத்தனை பேருக்கு இந்த முழு உடலோடு பிறந்த உடலோடு அடைக்கலம் பண்றாங்க? கம்மிதான். கிடையாது. இல்ல. கிழிச்சு உடைச்சி செத்தும் இந்த இறந்தும், இந்த இறப்பு மோசமான இறப்பு, முகமே தெரியாது. சில பேருக்கு பாடியே கிடைக்காது, சில பேருக்கு ஊரே திரண்டு அழும். ம். ஊரே நம்மளுடைய பிறப்புக்கு சந்தோஷப்படும், இறப்புக்கு மஞ்சள் குங்குமத்தோடு எல்லா நீர் அர்ச்சனை அபிஷேகத்தோடு செல்கிறது. அந்த உடல் என்ன செய்து பாக்கியம். இது எல்லாமே இறப்புக்கு பின்னாடி போகும்போது நம்ம மனசாட்சியோடு நம்ம பேசுவோம், நாம் இறந்தாலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஊரே வரும். சில பாடிக்கு பாருங்க 4 பேர் கூட வரமாட்டான், ம். சில பாடிக்கு பாருங்க 4000 பேர் வருவான். ம். அப்ப அந்த பொன் உடலுக்கும் புகழ் உடலுக்கும் காரணம் என்ன? மாந்தி. இந்த மாந்தி தான். மாந்திக்கு திரிகோணத்தில் கேது இருக்க உன்னுடைய ஆசீர்வாதங்கள் இறப்பு மிக அற்புதமாக இருக்கும். அதே நேரத்துல மாந்திக்கு ராகு தொடர்பு வந்தா சொந்தக்காரன் கூட அவ்வளவு தூரம் வரமாட்டான், உன்னுடைய பாடி கூட அந்த இடத்துல இருந்து வீட்டுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியே விட மாட்டாங்க. சண்டை வருதுனாலுமே ராகு மாந்தி அங்க உண்டு. ஓஹோ. சந்தோஷம், இறைவன் அப்பா வாழ்ந்து முடிச்சார், சந்தோஷம் வழி அனுப்புவது, ஊரே திரண்டு வழிகூட்டி கண்ணீரோடு ஆனந்த கண்ணீரோடு விடைபெறுவது மாந்தி கேது. ஏன்னா கேது தான் மோட்சக்காரகன். ஓகே. இந்த ஆன்மாவை மோட்சத்திற்கு கொண்டு போவதும், இந்த ஆன்மாவை ராகு அலைய வைப்பதும். ஒன்னில் இப்போ நீ செத்து போயிட்டாங்க, 30 நாள் பாடியில் வச்சிருக்கான், அந்த ஆன்மா என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணல. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்த கோர்ட்டு சொல்லுது, என்ன சொல்லுது? இந்த பாடியை நாங்களே டிஸ்போஸ் பண்ணுன்னு சொல்லுது. அப்போ அந்த மரணம் எப்படி இருக்கு? ம். சில பேர் ஆத்துல குளத்துல குளிக்க போறான், ஆளே இல்லை. இப்போ சுனாமி வந்தது முன்ன, அப்போ அதோட போனவங்க எத்தனை பேர்? அந்த ஆன்மா என்ன சொல்லுது? அப்போ இந்த மாதிரி கூட்டு மரணம்லாம் இருக்கு இல்லைங்களா? ஒரு ஆக்சிடென்ட், எல்லாருக்குமே கூட்டு மரணம், எல்லாத்துக்குமே மாந்தி சேர்க்கையோடு இருக்கிறது. சேர்க்கையோட இருக்கு. ஆமா, கூட்டு மரணம் 10 பேர் இருப்பான், 10 பேர். 1000 பேர் இருக்குங்களா?
ஓ அதான் சொல்றேன். இப்போ 2015 வந்த சுனாமி அந்த மழை, ஆமா. அப்போ ஒரு ஊரே அடிச்சு போச்சு. இப்போ மொத்த பேர் போனது காரணம் என்ன? மாந்தி. எல்லாவற்றிற்கும் இயற்கை சீற்றங்களுக்கு, இயற்கை கோபங்களுக்கு, இயற்கை சந்தோஷங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல தண்ணி போர் போட்டு தண்ணியே கிடைக்கல, அங்கே மாந்தி ராகு. ஒரு இடத்துல போர் போட்டு தேங்காய் நீராக வருது. ஊரே இன்னைக்கு வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு போர் தண்ணி கொடுக்குது. அப்போ மாந்தி கேது. அப்போ ஒரு ஜாதகத்தோட உயிர் ஓட்டமே எங்க இருக்கு? 12 கட்டத்துக்கு உயிர் ஓடுது. இப்போ நம்ம உடம்பு கால் நகத்துல இருந்து தலை உச்சி வரைக்கும் ரத்தம் ஓடுகிறது, நம்ம உயிர் ஓடுகிறது. இப்போ ஓடுறதுக்கு காரணம் என்ன? மாந்தி. ஆன்மா நம்மளுடைய சிந்தனைகள். மாந்தியோடு சேரும் கிரகம் சுபகிரகமாக இருந்தால் நல்ல சிந்தனைகள், மாந்தியோடு சேரும் கிரகம் அசுபமாக இருந்தால் அவன் தான் அக்யூஸ்ட். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல நீதிபதி இருக்கிறாரு, நீதிபதி இருக்கிற இடத்துல குற்றவாளி இருக்கிறான், குற்றவாளி இருக்கிற இடத்துலையும் போலீஸ் இருக்குது. அப்ப ஜெயிலு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீதித்துறை இருப்பது காரணம் என்ன? 2 பேருக்கும் உயிர் இருக்கு. குற்றவாளி வருவதற்கு காரணமும் மாந்தி தான், நீதிபதியா ஆவதற்கும் மாந்தி தான், இதை வக்கீலா இருந்து தீர்ப்பதற்கு மாந்தி தான். ஆக ஒரு ஜாதகத்தில் உயிரே மாந்தி தான். மாந்தியை சரியாக கணித்து நம்ம ஜாதக ஆலோசனை கூறினால் ஒவ்வொரு வாடிக்கையாளனையும் சிறப்பாக அவனுடைய பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்க முடியும். சூப்பர் சார். மாந்தி பற்றின இவ்வளோ ஒரு தெளிவான விளக்கங்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி, நமஸ்காரம்.